ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அதில் மறைந்திருக்கிறதான மகிமையும். பாகம் 7. நம் 7வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வசனம். இந்த வசனத்தை மேற்கொண்டு தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதையும், இனி அவர் மரிக்கப் போவது இல்லை என்பதையும், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதையும், நாமும் அப்படி மரணத்தை ஜெயித்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்பதையும் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறதான ஒரு வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு காரியத்தையுமே தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும் அந்த உயிர்த்தெழுதலில் மறைந்திருக்கிறதான ரகசியமும், அந்த உயிர்த்தெழுதலோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிர்த்தெழுதலோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, எப்படி அவர் மரணத்தை ஜெயமாக மாற்றினாரோ, நாமும் ஒரு நாள் அப்படி உயிர்த்தெழுவோம் என்பதையும், நாமும் மரணத்தை ஜெயமாக மாற்றுவோம் என்பதையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது அல்லது உறுதிப்படுத்துகிறது தான் அவருடைய உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலுக்குள் மறைந்திருக்கிறதான காரியங்களையும், அந்த உயிர்த்தெழுதலில் யார் பங்கு பெறுவா என்பதையும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் யார் அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள் பங்கு பெறுவா? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பில் பூரணப்படுத்தப்பட்டவர்களாய் தங்களை நடத்தி கொண்டு வருகிறவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிறார்கள். அவர் வரும்பொழுது அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்தோம். இன்றைக்கு அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் போகிறோம். யார் உயிர்த்தெழுப்பா? அவர் உயிர்த்தெழுதலோடு கூட பங்கு பெறுகிறவர்கள் யார்? வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலே இருந்து வாசிக்க கேட்போமே. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அவர்தான் முதற் பலனானவர். இதை குறித்து நான் தொடர்ச்சியாக நம்ம தியானிக்கிறோம். அவர்தான் முதற் பலனானவர். வேதத்தில் அநேகர் உயிரோடு கூட எழுந்தது உண்டு, ஆனால் மறுபடியும் அவர்கள் மரித்து போனதும் உண்டு. இயேசுவும் மரித்தது உண்டு, ஆனால் அவர் உயிரோடு எழுந்தவர். இனி அவருக்கு மரணம் கிடையாது, அவர் மரிப்பது இல்லை. அப்போ கிறிஸ்துவோ மரித்தோலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். வாசிப்போம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவமே கிறிஸ்து தான்.
அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இணைக்கப்பட்டிருப்பானே ஆனா, அல்லது கிறிஸ்துவோடு கூட ஒரு மனிதன் இணைக்கப்பட்டிருப்பானே ஆனால் அவன் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் உயிரோடு கூட எழுந்திருப்பான். அல்லேலூயா. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர்தான் முதல்ல உயிர்த்தெழுந்தவர். மரணத்தை ஜெயமாய் மாற்றினது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால தான் அவர் முதற் பலனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள். அவருடையவர்கள் என்று சொல்லப்படுது. யார் அவர்கள்? அதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப அவர் என்று சொன்னா அவர் உடையவர்கள் என்று எதை குறிக்கிறது? அல்லது யார் அவர்கள்? வேதம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 41, 42 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். அதாவது முதல்ல திருச்சபை உண்டாக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துல திருச்சபை, ஆதி திருச்சபை உண்டாக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். என்ன வார்த்தை? கிறிஸ்துவை குறிக்கப்பட்டதான வார்த்தை. அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதாவது 3000 பேர் ஞானஸ்தானத்தை எடுத்து ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி அவருடையவர்களாய் மாறுகிறார்கள்? 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படின்னா யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? அல்லது யார் அவருடையவர்கள்? அவருடையவர்கள் என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் அவருடையவர்கள் எப்படி நடந்து கொள்ளுவார்களா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அதாவது ரட்சிப்பின் உபதேசத்தில் நிலை நிற்கிறவர்கள் தான் அவருடையவர்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவினுடைய உபதேசம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன எல்லாம் சொல்லிவிட்டு வைத்துவிட்டு போனாரோ அதை அப்படியே அப்போஸ்தலர்கள் காலத்தில் சொல்லப்படுகிறது. அது அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று வேதத்தில் எழுதப்படுகிறது. அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன்யம்னா என்ன? எல்லாரிடத்திலும் ஒற்றுமையாகவும், எல்லாரிடத்திலும் நெருக்கமாகவும், எல்லாரிடத்தில் அன்புள்ளவர்களாகவும், ஒருவருக்கொருவர் தாழ்மையாக பார்க்காமல் ஒருவருக்கொருவர் மேன்மையுள்ளவர்களாக எண்ணி எல்லாரும் ஒரு குடும்பம் என்று எண்ணுகிற அந்த அனுபவத்திற்குள் வருகிற அந்த சபை தான் அவரோடு கூட இணைக்கப்படுகிறது, உயிர்த்தெழுதலோடு கூட. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேதத்தில் ஒவ்வொரு காரியமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும், அப்பம் பிக்குதல்னா திருவிருந்தை குறிக்குது. அப்ப அப்பம் பிக்குதல், அதாவது அந்த அப்பத்தை உதாசீனப்படுத்தாம, அவர் திருவிருந்தில் பங்கு பெறாம, அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தை குறித்து அவர்கள் எந்த ஒரு கவலையற்றவர்களாக இல்லாமல் அதை ஏனோ தானோ என்று பங்கு பெறாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அவர் உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுது. பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டது. யார் அவர்கள்? அப்போஸ்தலர், அதாவது உபதேசத்தின்படி, அதாவது சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள். நம்பர் 1. அன்பில் நிறைந்தவர்கள். நம்பர் 2.
தேவனுடைய திருவிருந்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். நம்பர் 3, நான்காவது சொல்லுகிறது, அவர்கள் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்து நிற்கிறவர்கள். அப்படின்னா ஏனோ தானோ என்று வாழாம, ஏனோ தானோ என்று சத்தியத்தை கேட்காம, ஏனோ தானோ என்று சபைக்கு வராம, ஏனோ தானோ என்று ஜெபத்தில் இல்லாம, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த 4 காரியத்தில் உறுதியாய் தரித்து நிற்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் அவருடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த 4 காரியமும் அவர் உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிறது. இந்த 4 காரியத்தில் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை தவற விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையில் உயிர்ப்பிக்கப்படவும் முடியாது, அல்லது அவர் வருகையில் அவன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது அவன் மறுரூபமாக்கப்படவும் முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்த உபதேசம்னா என்ன? அந்யுன்யத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்யுன்யம்னா என்ன? அப்பம் பிக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் பிக்குதல்னா என்ன? ஜபம் பண்ணுதில் உறுதியாய் தரித்து நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஜப வாழ்க்கைனா என்ன? நாம் அதை தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு அப்பம் பிக்குதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்து நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம் பங்கு பெறுகிற திருவிருந்து நம்மை தேவனோடு கூட உயிர்ப்பிக்கப்படுகிறதாக, அவரோடு கூட நம்மை அது இணைக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்படின்னா அவர் சபைக்கு எழுதுகிறார். யார் எழுதுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர் எப்படி எழுதுகிறாரோ அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் பட்டமாய் இருக்கிற என்று சொல்லப்படுகிறவர்கள் ஏற்கனவே ஞானஸ்தானத்தை எடுத்து ரட்சிக்கப்பட்டவங்க. பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது புறஜாதி மக்கள், கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும்படி அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த சபையில் என்று சொல்ல, கொரிந்தியர் சபையில் 2 விதமான ஜனங்கள் உண்டு. ஒன்று, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் இருக்குது, ரட்சிப்பை அறியாத ஜனங்களும் இருக்குது. அப்ப 2 விதமான ஜனங்களுக்கும் அவர் என்ன பண்ற? சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எந்த காரியத்தை குறித்து எழுதுகிறாரு? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போமே. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா அந்த சபைக்கு எழுதுகிற எல்லாவற்றையுமே அவர் கர்த்தரிடம் தான் பெற்றுக்கிட்டார். அப்ப கொரிந்தியர் சபைக்கு இப்போ ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறாரு, சொல்லி கொடுக்க போகிறார்.
அதை சொல்லி கொடுக்கிறதை யாரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கிட்டாரா? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா சபையில் எடுக்கப்படுகிறதான வசனங்கள், சபையில் எடுக்கப்படுகிறதான சத்தியங்கள் அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வரக்கூடியதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் ஒரு சபைக்கு வர்றீங்க அப்படின்னா நீ சத்தியத்தை தெரிஞ்சிக்கணும்னு அர்த்தம். ஏனோ தானோன்னு வந்து பங்கு பெறுகிறதும் அல்ல, அல்லது ஏனோ தானோ என்று சத்தியத்தை கேட்கிறதும் அல்ல, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறதும் அல்ல. அந்த சபைக்கு ஒரு மனிதனை தெய்வம் கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னா அந்த சபையில நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. அந்த சபையில நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சபையில நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளப்படும் பொழுதுதான் சத்தியம் என்னதென்பதை நீங்கள் தெரிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அல்லேலூயா. சத்தியம் இல்லாத எந்த சபையிலுமே பரிசுத்தம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த கொரிந்தியர் சபைக்கு அவர் எழுதுகிறாரு. எழுதும்போது அவர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, அப்படின்னா இயேசு கிறிஸ்து செய்ததை அப்படியே அவன் சொல்றான். இது இவனுக்கு எப்படி தெரிய வந்தது? அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது. அதனால தான் சொல்லுகிறான், இதோ உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? அதை சொல்லிட்டு தான் சொல்றான். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படின்னா அந்த அப்பத்தை நீ எடுக்கும் பொழுதெல்லாம் யாரை நினைவு கூறுகிற? கர்த்தரை. எதை நினைவு கூறுகிறீங்க? நீங்க அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அவர் நமக்காக பிக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தை நீ எடுக்கும் பொழுதெல்லாம் நீ அவரை நினைவு கூறுகிறாய். என்ன? எனக்காக இயேசு பாடுபட்டாரே, எனக்காக இயேசு மரித்தாரே, எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரே, எனக்காக அவர் சரீரெல்லாம் கிழிக்கப்பட்டதே என்பதை நீ நினைவு கூறக்கூடியதுதான் அந்த அப்பம் பிக்குதல். வாசிங்க தொடர்ந்து. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம், அப்படின்னா அந்த ரசத்தை எடுக்கும் போதெல்லாம் ஒரு ரத்தம் உனக்கு ஞாபகம் வரணும். உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உன் பாவத்தை கழுவின ரத்தம், உனக்காக சகல அடிகளை வாங்கி எல்லா பக்கமும் ரத்தம் சிந்திதானே இயேசு மரித்தார். அப்படின்னா அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் உன் கையில் வாங்கும் பொழுது நீ நினைவு கூறணும். உனக்காக பாடுபட்ட இயேசுவை நினைவு கூர்ந்து அதில் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், அப்படின்னா அவர் வருகை மட்டும், கர்த்தர் வருமளவும் அவர் வருகை மட்டும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்படின்னா எனக்காக இயேசு மரித்தார், என் பாவத்துக்காக இயேசு மரித்தார், என் அக்கிரமத்துக்காக இயேசு மரித்தார் என்பதை நீ அறிக்கை பண்ணுகிற விதமாகத்தான் நீ அப்பத்தையும் நீ ரசத்தையும் பானம் பண்ணுகிறாய். அப்படின்னா இது அவர் வருகை மட்டும் நீ செய்யணும். ஒன்று நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும்,
அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீ பானம் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். அதை அசட்டை பண்ணவோ அதை உதாசீனப்படுத்திடவோ கூடாது. அதை உதாசீனப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னா உனக்காக சிந்தின ரத்தத்தையும் உனக்காக பிக்கப்பட்ட அந்த மாமிசத்தையும் உனக்காக மரித்த இயேசுவையும் நீ உதாசீனப்படுத்துகிறாய் என்று அர்த்தம் இந்த வசனத்தின் படி. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இல்லை திருவிருந்து, அது அவரோடு கூட இணைக்கிறது நம்மளை. 27வது வசனம், இப்படி இருக்க எவன் அப்பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்படின்னா அபாத்திரமா பானம் பண்ணவே கூடாது. அதான் ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. பரிசுத்தம் இல்லாம எடுக்கக்கூடாது. இதோ இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அபாத்திரமான எந்த காரியத்தை செய்யக்கூடாது. 28, 29, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படின்னா சோதித்து அறிகிறது அப்படின்னா உன்னை சுத்திகரிக்காம அல்லது உன்னை பரிசுத்தப்படுத்தாம அந்த அப்பத்தையோ அந்த ரசத்திலோ பானம் பண்ணக்கூடாது. 29, எண்ணத்தினாவெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். அப்படின்னா அபாத்திரமாய் போஜனம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அவன் எங்க போவான்? நேர நரகத்துக்கு தான் போவான். அதான் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன். அப்போ வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த திருவிருந்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திருவிருந்து நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறதாயும் அவர் வருகையில் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த திருவிருந்தை குறித்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53, 54 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னாவே உள்ள கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ரத்தத்தை புசிக்காம அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாம அந்த அப்பத்தை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் அல்லது திருவிருந்த உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நாம் வைத்திருக்கிற ஐக்கியத்தை விட்டு நம்ம வெளியே வந்து விடுகிறோம். அப்படின்னா உனக்குள்ள ஜீவன் இல்லை. வாசிங்க 54. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்படின்னா ரத்தத்தையும் மாமிசத்தையும் பங்கு பெறாம அதில் பங்கு பெற்று அதை எடுக்காம ஒரு மனிதன் மரித்து போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்பப்பட முடியாது. அப்படின்னா யார் எழுந்திருப்பா? யார் உயிரோடு கூட எழுந்திருப்பா? அவருடைய மாமிசத்தை புசித்து அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள், அதாவது அந்த திருவிருந்தில் சரியா பங்கு பெற்று அந்த திருவிருந்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் மாத்திரமே அவர் வருகையில் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திருவிருந்து எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்துக்கங்க.
எப்படி ஞானஸ்தானம் முக்கியமோ, எப்படி ரட்சிப்பு முக்கியமோ, அதே போல திருவிருந்து முக்கியம். எப்படி திருவிருந்து முக்கியமோ அதே போல அன்பு முக்கியம். கிறிஸ்து விரும்புகிற அன்பு நமக்குள்ள இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாது. அதை பின்னால் உங்களுக்கு எடுப்பேன். எப்படி அன்பு முக்கியமோ அதே போல ஜெப வாழ்க்கை என்பது முக்கியம். சரியா ஜெபிக்காம தேவ சமூகத்தில் இல்லாம ஒருத்தர் கூட அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவர்கள் எழுந்திருக்கவும் மாட்டார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த திருவிருந்து அவர் உயிர்த்தெழுதலோடு கூட நம்மை இணைக்கிறது. இந்த திருவிருந்து ஏன் இவ்வளவு திருவிருந்து என்று சொல்லப்படுகிறது? புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதை பஸ்கா என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் எடுக்கிறேன். திருவிருந்து என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது பஸ்கா. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இது பஸ்காவாகத்தான் அனுசரிக்கப்பட்டது. அது திருவிருந்தாக நமக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 55வது வசனத்தை வாசிப்போம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமுமாய் இருக்கிறது. அப்படின்னா அது ரத்தத்தையும் அந்த மாமிசத்தையும் நீ நிச்சயமா பங்கு பெற்றது ஆகணும். நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட அப்படின்னா அந்த திருவிருந்தில் நீ பங்கு பெற்றுதான் ஆகணும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய ரத்தம் மெய்யான, என்னுடைய மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். என்னிலே அவன் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்படின்னா உன்னையும் கிறிஸ்துவ ஒன்னாக்குறது இந்த பிரெட்டும் இந்த வைனும் தான். அப்ப இந்த திருவிருந்து எதற்கு நம்ம பங்கு பெறணும்? நீ கர்த்தரோடு கூட இணைக்கப்பட, நீ கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட, உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவை கொண்டு வந்து உங்களை நெருங்கிய அந்த ஐக்கியத்திற்குள்ள கொண்டு போகிறது தான் இந்த திருவிருந்து. ஏன் நீ அவர் ரத்தத்தையோ மாமிசத்தையோ நீ பானம் பண்ணும் பொழுது நீ அவருடைய சரீரத்துக்கு சரீரமாக நீ இணைக்கப்படுகிறாய். அல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா சபை அவர் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதா? எதுக்கு சபை? ஏன் அந்த சபையில் திருவிருந்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சபை யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்படின்னா ரட்சிப்பு இல்லாம பரலோகம் போக முடியாது இந்த வசனத்தின்படி. அதே போல இந்த ரட்சிப்புக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த திருவிருந்தோடு கூட இணைக்கப்படாமலையும் பரலோகம் போக முடியாது.
அப்ப இந்த திருவிருந்தை ஏன் சபையில் எடுக்கிறாங்க, ஏன் இது சபையில் அனுசரிக்கப்படுகிறது, காரணம் என்ன? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்படின்னா சபை கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்குதான். அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அப்படின்னா எதற்கு சபை? ஏன் சபையில் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாங்க? ஏன் சபையில் உபதேசம் பண்ணுறாங்க? அந்த உபதேசம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? அவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக. பக்தி விருத்தினா என்ன? உன்னுடைய பக்தி விருத்தி அடையணும். கிறிஸ்துவின் மீது நீ வைத்திருக்கிற அந்த அன்பு விருத்தி அடையணும். கிறிஸ்துவின் மீது நீ வைத்திருக்கிற அந்த விசுவாசம் விருத்தி அடையணும். கிறிஸ்துவின் மீது நீ வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விருத்தி அடைகிறதற்கு பேரு தான் பக்தியிலே விருத்தி அடையும்படியாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பக்தி விருத்தினா என்ன? ஏன் சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் ஏன் இப்படி சொல்லுகிறது? வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்களே. அதே அதிகாரத்தில் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. என்னப்பட்டவர்களாகி? ஒருமைப்பட்டவர்களாகி. அப்படின்னா சபை என்பது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு குடும்பத்துக்குள்ள வருது. அதுல ஒருத்தனை தாழ்வாகவோ ஒருத்தனை உயர்த்தியாகவோ வைக்க முடியாது. ஒருத்தனை மேன்மையாகவோ ஒருத்தனை குறைச்சோ வைக்க முடியாது. அல்லது ஒருத்தனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தனை தள்ளிவிடவும் முடியாது. சபையில் எல்லாருமே ஒரே மாதிரி தான். சபையில் எல்லாருமே ஒருத்தர் தான். ஒரே குடும்பம் என்று தான் வேதம் சொல்லுது. அதுதான் வேதம் இங்கே சொல்லுகிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின். அது என்ன நிறைவான வளர்ச்சி? நீ கிறிஸ்துவுக்குள் வளரணும். எதுக்கு சபை? சும்மா வந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு போறது கிடையாது. நீ சபைக்கு வந்துட்டியா, தேவனை அறிகிற அறிவில் நீ வளரணும். தேவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அதுதான் சபை. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்படின்னா நீ பூரண புருஷனா மாறணும். அதற்கு பேரு தான் பூரண ரட்சிப்பு. அப்போ நீ ரட்சிப்புல நீ பூரணத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, நீ கிறிஸ்துவின் அறிகிற அறிவில் நீ வளர்ச்சியில் நீ நிரப்பப்படணும். கிறிஸ்துவை குறித்த காரியம் முதல்ல உனக்கு தெரியணும். அதை எங்க சொல்லி கொடுப்பாங்க? சபையில தான். அப்ப சபை எதற்காக? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கத்தான். கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார்? கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? அவர் வந்ததின் நோக்கம் என்ன? இயேசு என்ன காரியத்தெல்லாம் இந்த உலகத்தில் செய்துவிட்டு போனார். அதனால் உண்டாக்கப்பட்டதான அந்த மகிமையும் மேன்மையும் என்னதென்பதை நமக்கு தெரிவிக்கிறதற்கு தான் சபையை தெய்வம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சபையில ஒன்று தான் திருவிருந்து ஆராதனை. அந்த திருவிருந்து ஆராதனையும் உன்னை கிறிஸ்துவில் அறிகிற அறிவுக்குள் உன்னை வளர்த்து, கிறிஸ்துவோடு கூட உன்னை இணைத்து, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக உன்னை மாற்றி, உன்னை பக்தி விருத்திக்குள் உன்னை கொண்டு வருகிறது. அப்படின்னா அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நீ பானம் பண்ணும் பொழுது நீ கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்படுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ விளக்கமாக சொல்லித்தர்றேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ எதற்கு திருவிருந்து? கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட. ஒருவன் என் மாமிசத்தையும் இரத்தத்தையும் புசித்தா அவன் என்னிலும்
நான் அவனிலும் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார். அப்படின்னா உன்னையும் தெய்வத்தையும் ஒன்னாக்குறது தான் இந்த திருவிருந்து. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். என் மாம்சத்தை புசித்து என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா அவன் பரலோகவாசியா மாறுகிறான். அவனுக்கு தான் நித்திய ஜீவன். அவன்தான் பரலோகத்துக்கு இணைக்கப்பட்டவனாய் மாறுகிறான். வாசிப்போம். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவனை கடைசி நாட்களில் நான் எழுப்புவேன். 56வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை ஆ. பானம் பண்ணுகிறவன் ஆ. என்னிலே நிலைத்திருக்கிறான். என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 57வது வசனம். ஜீவனுள்ள பிதா ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் ஆ. நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அப்படின்னா அவன் உயிர் தெழுவான்னு சொல்றார். அவனை கடைசி நாட்கள் நான் உயிரோடு கூட எழுப்பேன். அவன் என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பான். 58வது வசனம். வானத்தில் இருந்து இறங்கின வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அது என்ன பிதாக்கள் புசித்த மன்னா? அது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அப்பத்தை குறித்து சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் என்று ஆ. வந்தவரே ஆ. தவிர ஆ. வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு ஆ. நித்திய ஜீவன் உண்டென்று என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி? வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. அப்படின்னா அந்த அப்பத்தை நீ புசிக்காம நீ பரலோகம் போக முடியாது. அந்த அப்பத்தை புசிச்சாதான் உனக்கு ஜீவன அப்பம், அதாவது ஜீவனே உனக்குள்ள வருதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தோம் மரித்தார்கள். அப்படின்னா மன்னா புசிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வனாந்தரத்திலே அவர்கள் சாப்பிடும்படிக்கு தெய்வம் மன்னாவை பொழிந்தருளினார். இந்த மன்னா என்று சொல்லப்படுகிறது தேவ தூதர்கள் சாப்பிடுகிறதான உணவு. அந்த உணவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் போஜனத்தை கொடுத்தார். மன்னாவை அனுப்பினார். அவர்களை குஷ்டியை போல சாப்பிட வைத்தார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள். அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த மன்னா அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டாது. அந்த மன்னா அந்த நேரத்துக்கு அவர்கள் சரீரத்துக்கு கொடுக்கிறதான பலன். அந்த மன்னா வேற. ஆனால் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னாரே, இந்த ஜீவ அப்பம் என்பது வேற. இதில் பங்கு பெறாம இதை சாப்பிடாம நீ உயிரோடு எழுந்திருக்கவே முடியாது. அப்படின்னா அந்த மன்னா மரணத்துக்குள்ள போச்சு. ஆனால் இந்த மன்னா நீ மரித்தாலும் உன்னை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லுகிறார். வாசிங்க 50வது வசனம். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. வாசிங்க. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இப்போ மாமிசத்தோட அதை இணைச்சிட்டார். அப்படின்னா அந்த அப்பம் நம்ம பிக்கப்படுகிற அந்த அப்பம் தேவனுடைய மாமிசம்.
அந்த மாமிசத்தோடு இணைக்கிறார். நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார் 52. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் வாக்குவாதம் பண்றாங்க, ஏன்னா அவர்களுக்கு புரியல. ஏன்னா அவர் திடீர்னு தன் மாமிசத்தை குறித்து அவர் பேசுறார். என் மாமிசத்தை உங்களுக்கு தருகிறார் அப்படின்னா அவருடைய பாடுகளை குறித்து அவர் சொல்றாரு. அந்த பாடுகள் மூலமா அவர் பிக்கப்படுகிற சரீரத்தை குறித்து சொல்றார். அதை சொல்லும் பொழுது இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி இது எப்படி? அப்பதான் இயேசு சொல்லுகிறார் 53, 54 வசனங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். அல்லேலூயா. அப்படின்னா இந்த திருவிருந்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த திருவிருந்தில் எப்படி பங்கு பெறணும், எப்படி பங்கு பெறக்கூடாது, இந்த திருவிருந்து எப்படி அவர் சரீரத்தோடு நம்மளை இணைக்கிறது, இந்த திருவிருந்தில் பங்கு பெறாமல் போகும் பொழுது எப்படி நாம் மரித்தால் உயிரோடு எழுந்திருக்க மாட்டோம் என்பதினுடைய ஒரு பகுதியை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் இருக்கும். அல்லேலூயா. நாம் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு காரியத்தை தெரிந்து நாம் செயல்படும் பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தால் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.